பயப்படவே தேவையில்லை. இனி தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க, உங்கள் வாழ்வாதாரம் மேலும். பொறுமை தேவை, பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்க. லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் வரும். இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, இது வரைக்கும் தெரியாத ஒரு அமைப்பு, இது வரைக்கும் வீட்டில் இருக்க முடியலைங்க, எங்கள் சொந்த வீட்டிலே இருக்க முடியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் சந்திச்சிட்டு ஐயா, எதுவும் ஆட்கொண்டுச்சு, பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகளை ஆட் பண்ணதில்லை, அவையெல்லாம் தரிகட்டு ஓடக்கூடிய காலமாக துளாராசிக்கு வரப்போகுது. இந்த ராகுவோட பெயர்ச்சி பெரிய மேன்மையை தரும். ஏன்னா 9ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அவருடைய பார்வை இன்னும் சில சொல்லலாம் நிறைய விசேஷங்களை தருகின்ற அமைப்பாக தரப்போகுது. ஐயா ஒரு டான் மாரி திகழ போகிறீங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்பட இனி நீங்கள் டான் என்று தான் சொல்லுவோம், ஒரே வார்த்தை. இதுதான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது. பரிவர்த்தனையும் பெறுகின்றாங்க. இப்போது ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் ஆட்சி பெற போகிறாரு. சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆட்சி பெற போகிறார். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆட்சி பெற போகிறார். எல்லாமே கிரகங்கள் அவரவர் சொந்த நட்சத்திரத்தில் ஆட்சி பெறத்துக்கு அமைப்பு பரப்போகுது. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கக்கூடிய காலம் ஏற்பட போகுது. முக்கியமாக துளாராசிக்கு இன்பமயமான காலத்தை ஏற்படுத்தி தருகின்ற காலமாக அமையும் பெறும். தவறான விஷயங்களே இனிமேல் கிடையாதுங்க, விடுங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் கல்வியிலையும் சரி, செல்வத்திலையும் சரி, தடையில்லாத வேலை அமைப்புகளும் சரி, உயர்ந்த மதிப்பு, அறிவு, ஒரு பெரிய கம்பளம் போட்டு வரவேற்கிறதுக்கான அமைப்புகள் நம்ம யாருன்னே தெரியாது. இப்படின்னு பார்த்தா கட்சியில் பெரிய லெவலில் வந்து போஸ்டிங்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, துளாராசிக்கு இந்த ராகு பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போகுது? மே மாதம் 18ஆம் தேதி 2025 நடைபெறப் போகுது. இந்த ராகு பெயர்ச்சி ஏற்கனவே இவங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்திருந்தார் ராகு பகவான். இப்போ பஞ்சமம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வரார். என்ன சுவாமி, ஏற்கனவே 6ஆம் இடத்துல இருந்தார், அப்போவே தொந்தூர் அதிகமாக இருந்தது, காலம் அப்பொழுது சரியில்லை சுவாமி. சனி பகவானுடைய மாறி பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய காலமாக அமைந்து போச்சு. சதய நட்சத்திரத்தில் அவர் உட்காந்துட்டார், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இவர் அமர்ந்திருந்தார். சற்று காலங்கள் சரியில் கோச்சார ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க துளாராசிக்காரங்க. வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்த காலமாகவும் போன 2.5 வருஷ காலங்கள் அவங்களுக்கு. இந்த 1.5 ஆண்டு காலம் வரப்போது உங்களுக்கு உன்னதமான அமைப்பினை தருகின்ற காலமாக மாற்றப்போகுது. இதுவரை இல்லாத உயர்வு, இதுவரை இல்லாத அமைப்பு, இதுவரை இல்லாத துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவரத்துக்கான காலமாக இந்த ராகுவுடைய பெயர்ச்சி உன்னதமான பயிற்சியாக மாறப்போகுது. 5ஆம் இடத்துல ராகு வந்தால் ஜென்மத்துக்கு சமம் இல்லவா? உண்மைதான். அவர் தனிப்பட்ட முறையில் வந்தால் பிரச்சனை தான். ஆனால் குருவோட பார்வையோடு சேர்த்து வாங்குறாரு. அது உன்னதமான அமைப்பினை ஏற்படுத்தி தரும். செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய இடம் லக்ஷ்மி கடாட்சம், பஞ்சமஸ்தானம். பூர்வ புண்ணியம் உங்களுக்கு வளர்க்கறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். குலதெய்வ அருள் மட்டும் நீங்கள் எடுத்துங்கய்யா. குலதெய்வத்தினுடைய கட்டுப்பாடு, தெய்வங்கள், அதனுடைய வளர்பாடு, அதனுடைய செயல் திட்டங்கள், அந்த அம்மாவுடைய தனைப்பு வழிபாடை தயவு செய்து மாற்றாதீங்க துளாராசிக்காரர். குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வதே உங்களுடைய சாலச் சிறந்தது. நீங்களுடைய முன்னேற்றத்தின் தன்மையை அங்கே தான் காணப்படும். குலதெய்வத்தினுடைய வழிபாடை இந்த நேரத்தில் பொறுத்தவரை தடையில்லாமல் ஏற்படுத்துங்க. போயிட்டு கும்பாபிஷேகத்துக்கு போய் வர்றது, அந்த பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தடையில்லாமல் செய்து வாருங்கள். இந்த ராகு பகவான் உங்களை பெரிய உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வார். அன்னை காளி தேவி அதை ராகு காலமே என்னத்துக்கு கொடுத்துருக்காங்க. அன்னையை வழிபட வழிபட உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்க வைக்கும். உமையவளை வழிபட வழிபட ராகு பகவான் உயர்வு தருவார். துர்க்கையை வழிபட வழிபட உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்கக்கூடிய காலமாக அமையப்போகுது. இந்த ராகு கால பூஜை இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கணும். செவ்வாய்க்கிழமை வருகின்ற ராகு கால பூஜை, ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற 4 to 6 ராகு கால பூஜை, இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது. இந்த பஞ்சமஸ்தானத்தில் வருகின்ற ராகு பகவானால் உங்களுக்கு மேன்மையை தரும். இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த 1.5 ஆண்டுகள். பயப்படவே தேவையில்லை. இனி தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க, உங்கள் வாழ்வாதாரம் மேலும். பொறுமை தேவை, பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்க. லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் வரும். இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, இது வரைக்கும் தெரியாத ஒரு அமைப்பு, இது வரைக்கும் வீட்டில் இருக்க முடியலைங்க, எங்கள் சொந்த வீட்டிலே இருக்க முடியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் சந்திச்சிட்டு ஐயா, எதுவும் ஆட்கொண்டுச்சு, பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகளை ஆட் பண்ணதில்லை,
அவையெல்லாம் தரிகட்டு ஓடக்கூடிய காலமாக துளாராசிக்கு வரப்போகுது. இந்த ராகுவோட பெயர்ச்சி பெரிய மேன்மையை தரும். ஏன்னா 9ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அவருடைய பார்வை இன்னும் சில சொல்லலாம் நிறைய விசேஷங்களை தருகின்ற அமைப்பாக தரப்போகுது. ஐயா ஒரு டான் மாரி திகழ போகிறீங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்பட இனி நீங்கள் டான் என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை. உன்னதமான காலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ராகுடைய பெயர்ச்சி, வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம், கம்பெனி உருவாக்குறதுக்கான பாக்கியம். இது வரைக்கும் ஒரே கம்பெனி தான் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுன்னா இனிமேல் ஒரு 2-3 கம்பெனி பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு, வெளியாட்களுடைய வேலை வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுட்டேங்க ஐயா, கம்பெனிலாம் தந்துட்டேன், ஆள் தான் வரமாட்டேன்றாங்க. இனிமேல் ஆட்கள் வந்து சேரத்துக்கான காலம், விரைவாக ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் செய்யறதுக்கான காலம் ஏற்படுத்தி தரும். எப்பொழுதும் செல்வங்கள் நம் கையில் இருக்கிறதுக்கான பாக்கியமும் கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியம், நம்ம முன்னோர்கள் செய்த அறிவெல்லாம் இந்த நேரத்தில் செயல்படுத்தி நீங்கள் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இனி கிடைக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. நம்ம மூதாதையர் செய்த புண்ணியங்கள் தான், பாவ புண்ணியங்களால் தான் நம்ம வாழ்வாதாரம் கீழ்மட்டத்திலும் மேல்மட்டத்திலும் இருக்கிறதுக்கான அமைப்பே ஐயா. வேறு ஒன்றுமே இல்லை. நாம் முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியந்தான் ஒவ்வொரு மனிதன் தனி மனிதனுடைய வாழ்வாதாரத்தில் அவன் மேலோங்கி நிற்கிறான், கீழோங்கி நிற்கிறதுக்கான அமைப்பே நாம் முன்னோர்கள் செய்ததான். இந்த காலம் இப்பொழுது உங்களை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. இந்த துளாராசிக்கு இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி வேறு லெவல்னு என்று சொல்ல ஒரே வார்த்தை. இனி உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் விலகும். குழந்தைங்களுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கு காதல் வாய்ப்பாடில் கொஞ்சம் ஏற்படுறோம். அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. இந்த காதல் வயப்பாடு கூட திருமணத்து வரைக்கும் போயிடும், காதலோடு போகாது. திருமணத்தோடு சேர்த்து உறுதிப்படுத்தி திருமணத்தையே முடிச்சிருவார். அந்த மாதிரி தடை என்பது இல்லாமல், அதாவது இந்த 2.5 ஆண்டுகள் எவ்வளோ தடையை நீங்கள் அனுப்பிச்சிங்களோ இந்த 1.5 வருஷத்தில் எல்லாத்தையும் மீட்டெடுத்து பழைய நிலைக்கு கொண்டு வந்துடுவீங்க. இதுதான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது. பரிவர்த்தனையும் பெறுகின்றாங்க. இப்போது ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் ஆட்சி பெற போகிறாரு. சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆட்சி பெற போகிறார். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆட்சி பெற போகிறார். எல்லாமே கிரகங்கள் அவரவர் சொந்த நட்சத்திரத்தில் ஆட்சி பெறத்துக்கு அமைப்பு பரப்போகுது. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கக்கூடிய காலம் ஏற்பட போகுது. முக்கியமாக துளாராசிக்கு இன்பமயமான காலத்தை ஏற்படுத்தி தருகின்ற காலமாக அமையப்பெறும். தவறான விஷயங்களே இனிமேல் கிடையாதுங்க, விடுங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் கல்வியிலையும் சரி, செல்வத்திலையும் சரி, தடையில்லாத வேலை அமைப்புகளும் சரி, உயர்ந்த மதிப்பு, அறிவு, ஒரு பெரிய கம்பளம் போட்டு வரவைக்கிறதுக்கான அமைப்புகள் நம்ம யாருன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா கட்சியில் பெரிய லெவலில் வந்து போஸ்டிங்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு கட்சியில் சேர்றவர் பார்த்தா போஸ்டிங்லாம் வாங்கிட்டு ஒரு புதுமை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு போர்ப்படை தளபதி போல் செயல்படக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். இந்த ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரதா துளாராசிக்கு வெற்றி மேல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்பட போது. வாழ்வில் நீங்கள் எவ்வளோ தூரம் பின்தங்கி போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் இனிமேல் அதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. நாமளாக கடந்து வந்தோம், இந்த சூழ்நிலை நாமளாக கடந்து வந்தோமா. 10 பேருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் வர போகிறீங்க. உங்களை பார்த்து அவரை பேர் நீங்கள் வாழணுங்க அப்படின்னு 10 பேர் உங்களை பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ராகு பகவான் இந்த 1.5 ஆண்டுகள் மிகுதியான இன்பத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கத்துக்கு வரார். 5ஆம் அந்த பஞ்சமஸ்தானம் உயர்ந்து காணக்கூடிய காலமாகும். அறிவு சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கி பிராண்ட் மைண்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு ஜிஎஸ்டிக்கு 4 ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணி அதில் கம்பெனியை உருவாக்கி பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு என்னென்ன இருக்குதோ அதை மத்தியத்தை செயல்படுத்த போகிறீங்க. இந்த தொழிலில் போடலாமா, அந்த தொழிலில் போடலாமா, எல்லாத்தையும் பிரான்ச்செலாம் ஓப்பன் பண்ணக்கூடிய காலம். துளாராசிக்கு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம், செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காலம். இதுவரைக்கும் இருந்து வந்த தடை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இதையெல்லாம் மாற்றி அமைச்சு இன்பமான ஒரு தருணமாக கணவன் மனைவி உறவுகள் கூட இன்பத் தருணம். ஐயா வசதியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எங்கள் கணவர் என்னிடத்தில் இருந்தாவே போதும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த அமைப்பெல்லாம் இனிமேல் தேடி வரப்போகுது. துளாராசி ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம்தாங்க. இனிமேல் ஒளி கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஒரு லாங் டர்மாக நம்மளுக்கான அமைப்புகள் இது வரைக்கும் கொஞ்சம் சரியில்லாமல் தான் வாழ்ந்தாங்க. இனி சரி செய்யக்கூடிய காலம். துளாராசிக்கு வெற்றி மேல் வெற்றி, திடீர் திருமண வாய்ப்புகள், திடீர் காதல் யோகம், திடீர் குழந்தை பேர், இது மாதிரிலாம் எல்லாமே அவங்களுக்கு எது எது பெறாமல் இருந்ததோ, எது எது நடக்காமல் இருந்தோ அதெல்லாம் இனிமேல் விரைவாக நடக்கக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற காலமாகும்.
வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனை கனரக வாங்கிறதுக்கான அமைப்பு, தொழிலில் நாம் பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு, டான் மாதிரி வர போகிறீங்க ஐயா. எந்த இடத்துல சென்றாலும் உங்களுடைய வாய், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, உங்களை சொல்லாமல் அவங்க சொல்ல முடியும், உரையே நிகழ்த்த முடியாத அளவுக்கு உங்களுடைய பெயர்லாம் ஓங்கி நிற்கக்கூடிய அமைப்பு தான். கடைசியிலையாவது சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுடைய நேம் லிஸ்ட்டு வெளியே வரப்போகுது. துளாராசி ஒளிர்ந்து வாழக்கூடிய காலம் போய் இனி ஒளிர்ந்து வாழக்கூடிய காலம். ஒளிஞ்சு வாழ்ந்துட்டோம், நம்ம கொஞ்ச நாளைக்கு மறைந்து வாழ்ந்துருந்தோம், இனி ஒளிந்து வாழக்கூடிய காலம்லாம் போயிடுச்சு. வெளிச்சத்தோடு வாழக்கூடிய தன்மையை பெறப்போகிறோம். எதையும் எதிர்த்து போராட போகிறோம். எல்லா விதமான செல்வத்தையும் நாம் பெறுகின்ற அமைப்பு தான். குழந்தை பேர் இல்லது முக்கியமாக ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனி குழந்தை பேர் சித்திக்கின்ற அமைப்பு பெறப்போகிறோம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான், அந்த வெற்றிவேலன் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும். திருத்தணியை சென்று வர உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.